மண்டே மார்னிங் டிசம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் கோயம்புத்தூரில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஓரளவுக்கு மழை விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்குது. வெயில் சுத்தமாக இல்லை, கிளைமேட் ரொம்ப இருட்டின மாதிரியே தான் இருக்குது. கூடவே குளிரும் அதிகமாக இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் நல்லா மழை, காலையிலேருந்து மழை துளிச்சிட்டே தான் இருக்குது. பாப்பாவுக்கு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்தே ஃபீவர் இருக்குது. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் ரெடியாக இருக்குன்றனால கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கனால நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பல, லீவ் போட வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடவே தோன்றதில்லை. இதில் குழம்பு ரசம்லாம் வச்சா தீராது அப்படின்றனால தக்காளி சாதம் வச்சு பீக்கங்காய் பொரியல் பண்ணிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு. டொமேட்டோ ரைஸ் 2 ஸ்டைலில் பண்ணுவேன். ஒன்று பிரியாணி மாதிரி இருக்கும், அதுக்கு ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து சாம்பார் தூள்லாம் போட்டு பண்ணுறது, இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி எப்பவும் பண்ணுற மாதிரி நார்மலான டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்தோடனே அவளுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு சாப்பிட கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டு இருந்தா. இந்த மாதிரி கிளைமேட் இருக்கனால எனக்கு சுத்தமாக சாப்பிடவே தோணலை, பசிக்கவும் மாட்டேங்குது. அதனால் ஆப்பிள் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பால் அதிகமாக விட்டு ஜூஸ் ரெடி பண்ணோம்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால 1 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் மட்டும் எடுத்துட்டேன்.